ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரெட்மியுடைய நோட் 13 சீரிஸ் வர ஜனவரி 4ஆம் தேதி லான்ச் ஆக போகுது அப்படின்ற அந்த அப்டேட் வந்ததுமே எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்களுடைய காம்படிட்டர் ரியல்மி கிட்ட இருந்து அவங்களுடைய நம்பர் சீரிஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்து வரும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ரியல்மி 12 சீரிஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் தான் இப்போ வெளில வந்திருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த ரியல்மி 12 சீரிஸை பற்றின இந்த இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனலை பற்றி தெரிஞ்சுக்கங்க. டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு வந்துருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக டெய்லி வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டை ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் எல்லாம் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த ரியல்மி 12 சீரிஸை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி இந்த ரியல்மி 12 சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய ப்ரோ வேரியண்ட்டை தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ரியல்மி 12 ப்ரோ அண்ட் 12 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. இதை தொடர்ந்து தான் ரியல்மி 12 5G வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த அப்டேட்ஸ்லாம் எங்கே இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் TDRA உடைய வெப்சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது டெலிகம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் கவர்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அப்டேட்லாம் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க லிஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய அதே மாடல் நம்பர், இந்த வெப்சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய அதே மாடல் நம்பர் BISலையுமே லிஸ்டிங் ஆகிருக்கு. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்லையுமே லிஸ்டிங் ஆகிருக்கு. அதனால் கண்டிப்பாக ரியல்மி 12 சீரிஸ் கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றின அப்டேட்ஸும் வந்திருக்கு. அதை பற்றிலாம் இப்போ ஒன்று வேணால் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ரியல்மி 12 சீரிஸ் என்ன மாதிரியான லுக்கில் இருக்க போகுது, டிசைனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி டிசைனை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே இப்போதைக்கு வெளில வரல. பட் ஆனால் ரியல்மி 11 சீரிஸே நமக்கு தெரியும். ஸோ டிசைன் நல்லா பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் யூனிக்காக நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி 12 சீரிஸும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் டிசைன்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. மெயினாக டிசைன் எப்படி பண்ணுறாங்களோ அது லுக் எப்படி இருக்கோ, பட் மொபைல் வெயிட் அண்ட் திக்னஸை கொஞ்சம் ஸ்லிம்மாக லைட் வெட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு பர்சனலி பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு வரும்போது அதில் ரியல்மி 12 ப்ரோ 12 ப்ரோ ப்ளஸ் ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்கிறேன், என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே, ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரே மாதிரியான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ண போகிறாங்க. போன சீரிஸ் மாதிரி இந்த சீரிஸும் கர்வ்டு டிஸ்பிளேவோடு தான் வரப்போகுது. பட் ஆனால் ரெசல்யூஷனை இம்ப்ரூவ் பண்ணி 1.5K ரெசல்யூஷனுக்கான கர்வ்டு டிஸ்பிளேவாக இந்த ரியல்மி 12 சீரிஸ்க்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் தான் இருக்க போகுது. பட் ஆனால் இந்த டிஸ்பிளேவுடைய ரெஃப்ரெஷ் ரேட் என்ன இருக்கும் அப்படின்றதுனா எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரியல. எந்த அப்டேட் லிங்க்ஸுமே இப்போதைக்கு வெளில வரலை. பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் மோஸ்ட்லி நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துட்டு ரியல்மி 12 ப்ரோவில் 120 Hz கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன எதிர்பார்ப்பு எனக்கு பர்சனலி இருக்குது. இல்லை மேபி ரெண்டுத்துலையுமே 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுக்கலாம். ஸோ என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு அப்கிரேடட் டிஸ்பிளே பேனல் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கான டிஸ்பிளே பேனல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் போய்கிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் பார்த்தோன்னா டிஸ்பிளே நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி நல்ல டிஸ்பிளே பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரியல்மியும் கண்டிப்பாக ஒரு நல்ல டிஸ்பிளே பேனல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர். ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 12 ப்ரோ 12 ப்ரோ ப்ளஸ் ரெண்டுத்துலையுமே இதே ப்ராசஸர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி இந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 இந்த ப்ராசஸரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஆக்சுவலி ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 இருக்குல்ல, அதை விடவுமே கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஈவன் 30% உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 விட இந்த 7 Gen 3 கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ரியல்மி 12 சீரிஸில் என்னை பொறுத்த வரைக்கும் 7 Gen 3 அந்த அளவுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். 7+ Gen 2 அட்லீஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவை பற்றின இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. இதில் ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் இந்த வாட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 64 மெகா பிக்சலுக்கான ஆம்னிவிஷனுடைய 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் இந்த வாட்டி இந்த ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளில வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ரியல்மி 12 ப்ரோவில் 32 மெகா பிக்சலுக்கான சோனி IMX 709 அப்படின்ற இந்த சென்சரோட 2x டெலிஃபோட்டோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி இருக்க போகிற கேமராவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசாக தெரியல. பட் கண்டிப்பாக 3 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அதில் பிரைமரி 50 மெகா பிக்சல் சோனி IMX 890 இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸும் போய்கிட்டு இருக்கு. இல்லைனா ப்ரீவியஸ் சீரிஸில் கொடுத்த மாதிரி 200 மெகா பிக்சல் அந்த மாதிரியான கேமராஸும் கொடுக்கலாம்.
ஸோ பிரைமரி என்ன கொடுக்க போகிறாங்கன்றது எக்ஸாக்டாக தெரியல, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சப்போர்ட்டிவ் பார்க்கும்போது ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் கண்டிப்பாக இருக்கும். இது போக நான் சொன்ன மாதிரி 64 மெகா பிக்சலுக்கான அது 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ ப்ரோ ப்ளஸ்லையும் 32 மெகா பிக்சலுக்கான 2x டெலிஃபோட்டோ ப்ரோவிலையும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் போய்கிட்டு இருக்கு. முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த 32 மெகா பிக்சல் ஃபோட்டோ ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸில் இருக்கலாம். ப்ரோவில் நார்மலான இந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான NFC சப்போர்ட், டியூவல் ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் IP68க்கான ரேட்டிங் இந்த வாட்டி ப்ரோ இந்த ரியல்மி ப்ரோ சீரிஸில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி IP64க்கான ரேட்டிங் நம்ம ப்ரோ ப்ளஸில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான டாக்ஸும் இருக்குது. பட் எக்ஸாக்டாக அதெல்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இதுதான் நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தான் இந்த ரியல்மி 12 ப்ரோ சீரிஸில் ஆக்சுவலி ஃபீச்சராக இருக்க போகுது. ப்ரைஸிங்கும் மோஸ்ட்லி ரியல்மி 11 ப்ரோ சீரிஸ் மாதிரியே தான். ரியல்மி 12 ப்ரோ 25,000 செக்மெண்ட்டுக்கும் ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் நமக்கு 30,000 ரேஞ்சில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது அந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்படின்ற அந்த ப்ராசஸர் தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. அதை மட்டும் ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 மாதிரியான அந்த ப்ராசஸர்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா 7+ Gen 2 பொறுத்த வரைக்கும் அண்டு 30,000 செக்மெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்லி பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் 7 Gen 3 அப்படின்றது எனக்கு கொஞ்சம் பர்சனலி கம்மியாக தோணுது. மற்றபடி இந்த ரியல்மி 12 சீரிஸில் இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஃபீச்சர்ஸோட ரியல்மி 12 சீரிஸ் என்ன ப்ரைஸிங்க்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய சஜஷன்ஸை நீங்கள் இப்போ கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.